ஹாய் லக்கிட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஜிமினோட எஃப்எஃபானா மை ரொமான்டிக் ஹஸ்பண்ட் எபிசோட் 85 தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் மஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, லட்சுக்கும் டேக்கும் மேரேஜ் முடிஞ்சிச்சு. ஆனால் டேயோட அம்மா மருந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு டே லட்சு கழுத்தில் தாலி கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் டேயோட அம்மாவை காப்பாற்ற. இங்கே எல்லாரும் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்கா. லட்சு தான், நான் இங்கே இருந்தால் நிலமை இன்னும் மோசமாக சான்ஸ் இருக்கேண்ணா. என்னால் டே சாரோட நிலமை ரொம்ப கவலைக்கிடமாக ஆகிறத நான் விரும்பலை. நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு ராகவ்கிட்ட கெஞ்சி என்னமோ சொல்லிகிட்டு இருக்கா லட்சு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. 1 month ஆயிடுச்சு. வயன் எந்திரி, வயன் உங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னு உங்களோட தலையை மெதுவாக தடவி விட்டபடியே ஜமீன் சொல்ல, எங்கள் வீட்டிலேருந்து ஆள் வந்திருக்காங்களா அப்படின்னு கண்ணை திறந்த நீங்கள், என் வீட்டில் இருந்தா? ஆமாடி, உங்கள் அப்பா அம்மா சாரா எல்லோரும் வந்திருக்காங்க. அப்படியா, வரேன்னு யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் வேகமாக எழுந்து போக பார்க்க, ஏய் பொறுமை பொறுமை அப்படின்னு அவன் உங்களை மெதுவாக எழுந்து உட்கார வச்சு, என்னன்னு தெரில வந்திருக்காங்க, அம்மாக்கிட்ட சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க, நீ எந்திரிச்சு வரியா அப்படின்னு மெதுவாக எழுந்து பாத்ரூமில் நோக்கி போக, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? தேவைப்பட்டால் கூப்பிட்றேன் ஜிமின், எனக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுருங்க. சரிடி, நீ மெதுவாகவே வா, ஒன்றும் அவசரம் இல்லை. நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க, தூங்குறேன்னு சொன்னேன். சரி, அவளே எழுந்து வரட்டும்னு தான் சொன்னாங்க. ஒரு 15 minutes கழிச்சு ஹாலுக்கு ஜிமினும் நீங்களும் வர உங்களை அப்படியே உட்கார வச்சவங்க, அது மாப்பிள்ள, இந்த விஷயத்த நீங்களே ஆரம்பிப்பீங்கன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லாததால் நாங்களே ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படியோ ஒயனுக்கு 7வது மாதமே வளகாப்பு போடுறதா நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க. ஆனால் எதிர்பார்த்த சூழ்நிலை அமையாததுனால நீங்கள் தள்ளி போட இப்போது 8 நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக அடுத்த மாதம் வளகாப்பு போட்டே ஆகணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வயனை எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க பேச்ச முடிக்கும். ஜிமின் முகம் யோசனையில் சுருங்க, முதல்ல நீங்கள் என்ன மன்னிக்கணுமாம்மா, சொன்ன டேட்டில் வளகாப்பு போட முடியாமல் போனதுக்காக. கண்டிப்பாக அடுத்த மாதம் சிறப்பாக வளகாப்பு போட்டுடலாம். ஆனால் மாமா, வயன் இங்கே இருக்கட்டுமே, அதான் அம்மா இருக்காங்க இல்லையா, பார்த்துப்பாங்க மாமா. அது உங்கள் பெருந்தன்மை மாப்பிள்ள, ஆனால் பிரசவம் பிறந்த வீட்டில் தான் மாப்பிள்ள பார்ப்பாங்க. அது முறையாக இருக்கலாம் மாமா, ஆனால் என்னால் வயனை விட்டு இருக்க முடியாது மாமா. சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதீங்க மாப்பிள்ள, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. 9 மாதத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் வழி வரலாம். நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்களா, இல்லை வீட்டில் உட்காந்து இவ்வளோ பார்த்துட்ருப்பீங்களா? அதுவும் இல்லாமல் வயனை செக் பண்ணுற ஹாஸ்பிட்டல் எங்கள் வீட்டில் இருந்து பக்கத்தில் தான் இருக்குது. 5-6 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் இங்கே திடீர்னு வழி எடுத்தால் கூட வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். இதில் வயனோட சேஃப்டியும் இருக்குது அப்படின்னு உங்களோட அப்பா சொல்ல, அதை கேட்ட உடனே ஜிமின் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கா. சொல்லுங்க மாப்பிள்ள, ஏதாவது சொன்னால் தானே தெரியும். உங்கள் பொண்ணோட முடிவு தான் என் முடிவு மாமா. உங்கள் பொண்ணு வந்தால் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஜிமின் முடிவாக சொன்னவன், நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு தான் அவன் எதிர்பார்த்தான். ஆனால் நீங்களும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதை கேட்டு ஜிமினுக்கு தான் முகம்லாம் தொங்கிடுச்சு. அதை யாருக்கும் தெரியாமல் ஓரளவு மேனேஜ் பண்ணுவேன். ஓ ஓகே, நீங்கள் பேசிட்டுருங்க, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு உங்களை திரும்பி கூட பார்க்காம கிளம்பிட்டான். ஜிமின், மாப்பிள்ள கோவமாக இருக்காரோ அப்படின்னு ஜிமினோட அம்மா கிட்ட உங்களோட அம்மா சொல்ல, ஆட அவனுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது சம்மந்தி, கோவப்பட்டா கோவப்பட்டுட்டு போகிறான். நமக்கு குழந்தையோட பாதுகாப்பு தானே முக்கியம். நீங்கள் சொல்கிற மாதிரி இவன் வேற வேலைன்னு சுற்றிட்டு இருக்கிறவன். வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், என்னால் ஒயனை பார்த்துக்க முடியும் தான். ஆனால் திடீர்னு வழி எடுத்துட்டா தனியால் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை சம்மந்தி. வளகாப்புக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு போகிறது தான் முறையும் கூட. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வயனை நாங்கள் தான் பார்த்துப்போம், அதுக்கு நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஜிமினோட அம்மா சொல்லிகிட்டு இருக்கா. அது எப்படிங்க, அட்லீஸ்ட் 3 மாதமாவது வயனை எங்கள் வீட்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு உங்களோட அப்பா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட ஜிமினோட அம்மாவுக்கு விருப்பமே இல்லை தான். ஆனால் இவங்கக்கிட்ட போய் சண்டையை போட முடியும். அதனால சரின்னு அமைதியாக சொன்னவங்க எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. அதே சமயம் இங்கே, அம்மா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. போதும்டா, எவ்வளோதான் சாப்பிட்றது? நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கம்மா, நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க டாக்டர், அது ஞாபகம் இருக்கட்டும். அந்த டாக்டருக்கெலாம் வேறு வேலை இல்லைடா. ஆமாம்மா, வேலை இல்லாமல் தான் அவ்வளோ படித்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. சரி, இனிமேல் சாப்பிட வேணாம், இந்த பவுலில் இருக்க கொண்டக்கடலையை மட்டும் சாப்பிடுங்க போதும். சரி, என்னோடய பிள்ளைக்காக சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னவங்க அவனுக்காக அவங்களும் எடுத்து சாப்பிட்றத பார்த்தவன் குட் அப்படின்னு சொன்னட்டே அப்படியே அவனோட ரூமுக்குள்ளே போய் புகுந்துட்டான். ஆமாம், சீதாவுக்கு தான் இவ்வளோ கவனிப்பு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆக, சீதா என்ன பண்ணிகிட்ருக்க நீ, யார் இவங்கெல்லாம்
அப்படின்னு டேயோட அப்பா கேட்க, ஓ உங்களுக்கு தெரியாதா, நான் சொல்லலையா, ஆமாம் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்க கிட்ட திருமண சீதா, நீங்கள் பேசிகிட்டு இருங்க இதை வந்துடுறேன் அப்படின்னு தன் கணவனை தனியாக அழைச்சிட்டு போயிது. இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன அப்படின்னு டேயோட அப்பா ஆத்துற, ஆமாங்க இவங்க எல்லாம் நம்ம டேயை பார்க்க தான் வந்திருக்காங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நம்ம பையனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். என் பையனுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ஹாஸ்பிட்டலேருந்து நான் வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை என்கிட்ட அவளை பற்றியோ இல்லை நடந்த கல்யாணத்தை பற்றியோ அவன் பேசவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் மறந்துட்டானு தானே அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணும் யார் கூடவோ ஓடி போயிடுச்சு போல. இது அபான சீதா, இப்படிலாம் பொய் பேசாத. அப்படி போகிற பொண்ணா அது? அது யாருக்கு தெரியும் எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கும்னு. இங்கே பாரு சீதா, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. டீக்கு இதெல்லாம் பிடிக்காது. என் பையனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் வாயை மூடுங்க அப்படின்னு சொன்னபடியே சீதா ஹாலுக்கு போக அவள் பின்னாடியே போன டேயோட அப்பாவோ என்ன நடக்க போகுதோ அப்படின்னு படபட போட நின்றுட்டு இருக்கா. சீதாவும் அவங்கள வரவேற்று உபசரிச்சுன்னு அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. பொண்ணையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சீதா சொல்ல, முதல்ல பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரது முறை இல்லையே, அதனால தான் கூட்டிகிட்டு வரல. நீங்கள் ரொம்ப நல்லா உங்கள் பொண்ணை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சீதா ஐஸ் வைக்கா. பொண்ணை பார்க்குறதுக்கு முன்னாடியே சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்ல, சிலரெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை பார்த்தாவே உங்கள் பழக்க வழக்கத்தை வச்சு உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி வளர்த்துருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சரிதான் சம்மந்தி அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க, வீட்டில் மொத்தம் யாரும் இல்லையா, நீங்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, எல்லாரும் வெளியே சின்ன வேலையாக போயிருக்காங்க. ஓ மாப்பிள்ளை கூட இல்லையா? மாப்பிள்ளை இல்லாமல் எப்படி? டே கீழே இறங்கி வாப்பா அப்படின்னு சீதா குரல் கொடுக்கா. என்னம்மா அப்படின்னு அங்கேருந்து டே கேட்கா, உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு அவங்களும் சொல்ல, என்ன பார்க்க யார் வந்திருப்பா அப்படின்னு யோசனையோடையே தான் ரூம்லேருந்து வெளியே வந்து எட்டி பார்த்துட்டே புதுமுகங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கவும் யோசனை படித்த முகத்தோட மாடியிலேருந்து கீழே இறங்குறான். டேயை பார்த்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் திருப்தியோட ஒருத்தர் பார்த்துக்க அதை சீதாவும் நிறைவோட பார்த்துட்ருக்காங்க. என்னம்மா இதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லைப்பா இவங்கெல்லாம் இரு சீதா நான் சொல்கிறேன் அப்படின்னு டேயோட அப்பா குறுக்கிட்டு, இவங்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்கடா, உன்னை மாப்பிள்ளை கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, பையன் ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் இன்னும் அழகாகவே இருக்கான், எங்களுக்கு திருப்தி தான். நீங்கள் எப்போ எங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரீங்க? அவங்க பேசினதெல்லாம் கேட்டு முகத்தில் சின்ன மாற்றம் கூட இல்லாமல் உட்காந்துருந்தாட்டே கடைசியாக அவங்க சொன்னதை கேட்டு எழுந்து நின்னவன், எல்லாரும் என்னை மன்னிக்கணும், அம்மாவுக்கு உடம்பு முடியல, இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவங்கள இப்போ நல்லா பார்த்துக்கிறது தான் எங்கள் எல்லாரோட வேலையும். அதுவும் இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? என்ன கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே அதிர்ச்சியா சீதாவை தான் பார்க்குறாங்க. டே என்ன பேசுகிற? அம்மா அமைதியாக உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சீதாவை அதட்டே. நான் தான் சொல்லிட்டேனே சார், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா உள்ளூர்காரங்களாக இருந்திருந்தா எனக்கு கல்யாணம் ஆனது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்கள அனுப்பி வச்சட்டே திரும்பி தான் அம்மாவோட முகம் பார்த்து, உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. நான் இன்னும் 1 வீக் தான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் என்னை ஒர்க்கில் ஜாயின் பண்ண சொல்லி மெயில் வந்திருக்கு. ஆல்ரெடி 1 வீக் தள்ளி போட்டிருந்தேன். இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், சந்தர்ப்பம் அமையல, இப்போ தான் அமைஞ்சிருக்கு. இன்னும் 1 வாரத்தில் கிளம்பிடுவேன். தேவையில்லாத உங்கள் மனசில் போட்டு வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தாதீங்க. நீங்கள் எனக்கு செஞ்சது வரைக்கும் போதும். இதுக்கு மேலேயும் ஏதாவது செஞ்சு மிச்சம் இருக்க என் உயிரையும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னவன் விடுவிடுன்னு அவன் ரூமுக்கு போக, என்னங்க இவன் என்ன சொல்லிட்டு போகிறான், மிச்சம் இருக்க உயிரா அப்படின்னா அவனோட பாதி உயிரை நீ ஆல்ரெடி எடுத்துட்டான்னு அர்த்தம் அப்படின்னு டேயோட அப்பா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு சீதாவோ திரும்பி தான் கணவனை முறைக்கா, என்ன எதுக்குமா முறைக்கிற, உன் பையன் தான் அப்படி சொல்லிட்டு போகிறான், நீ தான் உன் மனசில் தோன்றதை எல்லாத்தையும் சரின்னு நினச்சிட்டு இருக்க. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு தப்பு கணக்கு போடுற. கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் லட்சுஸ்ரீயை அவன் மறக்க மாட்டான், அவளை விட்டு வரவும் மாட்டான். ஒரு அப்பாவா எனக்கு இது புரிஞ்சிருச்சு, ஒரு அம்மாவா நீயும் அதை புரிஞ்சுக்கோ, வீணா வீம்பு பிடிச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. அதே சமயம் இங்கே தான் ரூமில் நுழைஞ்ச டேயோ வேகமாக ஃபோன் எடுத்தவன், நான் சொன்னது இன்னுமா ரெடி ஆகல, எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க அப்படின்னு கத்த. அந்த பக்கம் என்ன சொன்னாங்களோ தெரியல. சரி இன்னும் 1 ஹவரில் வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். அதே சமயம் எங்க ஜிமின் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன நானும் அமைதியாக இருக்கேன்னு என்கிட்ட எதையும் சொல்லாமல் இருப்பீங்களா? எதை பற்றி நீ கேட்குற? நீங்கள் எதை பற்றி என்கிட்ட சொல்லலையோ நான் அதை பற்றி தான் கேட்குறேன். என்கிட்ட இந்த புதிரெல்லாம் போட்டுட்ருக்காத, ஆல்ரெடி ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கேன் நான். காலையில் மீனாட்சி அக்கா ஃபோன் பண்ணாங்க,
சரவணன் மாமாவும் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களாம். வீட்டில் எல்லாரும் கவலையாக இருக்காங்க. லட்சு எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்களாம். ஆனால் சரவணன் மாமா கூலாக சொல்கிறாங்களாம், அவள் சேஃபாக தான் இருக்கா, அவளை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, எதுவுமே தெரியாமல் எப்படி? எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக உங்கள் கூட தான் வந்தா. நீங்கள் தான் எங்கேயோ அனுப்பி விட்டுட்ருக்கோம். அது கேட்டு புருவம் ஒருத்தன நம்ம ஜிமின், என்ன உன் ஃப்ரெண்ட் இதெல்லாம் கேட்க சொன்னானா? என் ஃப்ரெண்டு இதுக்கு இதை பற்றிலாம் கேட்க சொல்ல போகிறான்? அவனே என்ன நிலமையில இருக்கானோன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு ஷாக்கை அவன் எப்படி தான் தாங்கிட்டு இருக்கானோ. யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. தாலி கட்டின பொண்டாட்டி பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியாமல் அவன் அம்மாவை காப்பாற்ற ஓடிட்டான். திரும்பி வந்து பார்க்கும்போது அவனோட பொண்டாட்டியை காணோம். அவன் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் டேக்கு கொடி தூக்கிட்டு இருக்க. இது எல்லாமே உன் ஃப்ரெண்டாக தான் ஏற்படுத்திக்கிட்டது. அவன் தான் அவனோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். இப்படி அவங்க முழு மனசோட சம்மதிக்காமல் ஒரு வேலையை எடுத்து பண்ணால் இப்படி தான் அறகுறையில் முடியும் அப்படின்னு ஜிமின் கொஞ்சம் கோவத்திலே பேச. அதானே, நீங்கள் எப்பவும் டே தான் குற்றம் சொல்லுவீங்க. தப்பு எங்கே இருக்கோ அங்கே தானேம்மா சொல்ல முடியும். சரி, உங்ககிட்ட இப்படி வளவள கொலன்னு பேசலாம் நான் வரல. வேற எதுக்கு வந்த? அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லட்சம் எங்கே இருக்கா? வயன், அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறேன். நான் என்னங்க பண்ண போகிறேன்? உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக விஷயம் கசிஞ்சிடும். அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன். ரொம்ப பில்டப் பண்ணாமல் அவள் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப சேஃபாக இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை கேட்டு நீங்களோ ஜிமினை மறைக்கா பெங்களூரில் இருக்கா. அவள் ஃப்ரெண்டு அர்ச்சனாவும் இப்போ தான் அங்கே போனாலாம். அதனால் அவள் கூட இருக்கேன்னு சொல்லி தான் போகிறேன்னு சொன்னான். நான் விசாரித்தேன். அந்த பொண்ணு அவள் ஃபேமிலியோடு இருக்குது. ஆனால் வேலை தேடிட்டு இருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அங்கே நம்ம அப்பார்ட்மெண்ட் ஒன்று காலியாக தான் இருக்குது. அங்கே தான் லட்சம் இருக்கா. போதுமா? அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? காலேஜ் படிச்சுட்ருக்கா. எந்த காலேஜ் ஜிமின் அப்படின்னு நீங்கள் கேட்கா. ஜிமினும் அந்த காலேஜ் பேரை சொல்ல, ஓ அப்படின்னு கேட்ட நீங்கள் அடுத்ததா அவள் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட் பேரும் கேட்கா. இங்கே பாரு வயன், அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அப்பார்ட்மெண்ட் பேர் தானே கேட்டேன், என்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் மறுபடியும் ஜிமினை கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கா. ஜிமின் உங்களை முறைச்சபடியே அதோட பேரையும் சொல்ல. சரி சரி, நீங்கள் போய் உங்கள் வேலையை சி அப்படின்னு அவங்கிட்டேருந்து விலகி இந்த பக்கம் ஃபோனை எடுத்துக்கிட்டு, கேட்டியாடா அப்படின்னதும் எதிர்பக்கம் அப்படிங்கிற சத்தம் மட்டும்தான் வருது. அதே சமயம் இங்கே டே வீட்டில் அடுத்த 2 மணி நேரத்தில் காலிங் பெல் அடித்தபடியே அவன் ஃபோன் பண்ண அந்த நபர் வந்து நிற்கா. அதுக்காக காத்திருந்தவன் போட வேகமாக தான் ரூம்லேருந்து மாடிப்படியிலேருந்து துள்ளி குதிச்சு வெளியே வந்தவன் அவங்கள உள்ளே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு காஃபிலாம் கொடுத்துட்டு அவங்க கையில் எடுத்துகிட்டு வந்த அந்த பெரிய பார்சலை தன் கையில் வாங்கி அதுக்குள்ளே சீதா அப்புறம் வீட்டு உறுப்பினர்கள்லாம் எல்லாரும் ஆஜராயிட்டாங்க. இது என்ன டே இவ்வளோ பெருசாக இருக்குது? எனக்கு தெரிஞ்சு அது ஃபோட்டோ ஃப்ரேம் தானே, பார்த்தாலே தெரியுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேச. அதை கேட்டு முகம் முழுசும் பொண்ணாக்கியோடா. ஆமாம் மாமா, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், இது ஃபோட்டோ ஃப்ரேம் தான் அப்படின்னு டே சொல்ல. இதை டே ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கான் தான். ஆமாம், அவன் முன்கூட்டியே சொல்லிட்டான். கல்யாண மண்டபத்தில் அவன் தாலி கட்டும்போது கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு. ஃபோட்டோக்காரர்கிட்ட அதை மனசில் வச்சுருந்த ஃபோட்டோக்காரரும் அங்கேருந்த சூழ்நிலை புரிஞ்சாலும் திடீர்னு தாலி கட்டினாலும் எனி டைம் ஃபோக்கஸோடு இருந்ததால் அவர் கச்சிதமாக ஃபோட்டோவை எடுத்திருக்கா. அதை முன்னாடியே ஃப்ரேம் போட சொல்லியிருந்தான் டே. ஆனால் அவருக்கும் ஏதோ வேலை வந்துட அவரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வேலையை முடிச்சு கொடுத்துருக்காரு. அதை பார்சல் பண்ணி கொண்டு வந்துட்டார். ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டே ஃபோன் பண்ணி யாரையோ திட்டினார் இல்லையா, அது இதுதான். இதுக்காக தான் திட்டியிருக்கான். வீட்டில் எல்லாருமே ஆவலாக என்ன ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. சீதா பக்கத்தில் வந்துட்டே, அம்மா வாங்க நீங்களே சொல்லுங்கள், இந்த ஃபோட்டோ மாட்டா எந்த இடம் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்க. அவங்களும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்து கரெக்டாக வாசல்லேருந்து உள்ளே நுழையிறப்ப அந்த எதிர்பக்க அந்த சோர் வந்து எதுவுமே மாட்டாமல் எம்டியாக இருக்கா, அங்கே மாட்டிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரேமும் கொஞ்சம் பெருசாக, ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஆமாப்பா இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. தேங்க்ஸ், நானும் அதான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி டே சொல்லிவிட்டு அந்த பார்சலை பிரிக்க போகிறான். ஆனால் டே இவ்வளோ நாட்களில் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து யாருமே பார்த்தது கிடையாது. ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அம்மாவை கவனிச்சுக்கிறது தான் தன்னுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தான். அவன் கல்யாணத்தை பற்றியும் லட்சுவை பற்றியும் அந்த இடத்துல ஒரு பேச்சு கூட பேசல. லட்சுவை பற்றி அந்த வீட்டில் யாருமே பேசாத இருந்ததால், ஏன் டே கூட அதை பற்றி பேசாமல் இருந்ததால தான் சீதா அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதனால லட்சு அப்படிங்கிற ஒருத்தியா இவங்க தற்காலிகமாக மறந்து போயிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஃபோட்டோக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு எல்லாத்துக்குமே கேள்வி எல்லாம் தான் செய்யுது. ஆனால் சரி எப்படியும் பிரிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாரும் அமைதியாக பார்த்துட்ருக்கா. ஆனால் டே ட்ரில்லிங் மிஷினில் ஓட்ட போடுறதுக்கு கூட அவன் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஓப்பன் பண்ணவே விடல. கச்சிதமாக அளவெடுத்து மாட்டுறதுக்காக ஏற்ற மாதிரி ஆணி எல்லாமே அடித்ததுக்கப்புறம் ஓகே ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு எல்லாத்தையும் அவன் கேட்க
படு குஷியாக கேட்குறான் வேற. இந்த குஷி எல்லாத்துக்கும் வந்து ஒட்டிக்கா, டே ரொம்ப பில்டப் பண்ணாதடா, சீக்கிரம் ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல ஒரு சிலர் நினச்சிட்டாங்க அவனோட அம்மாவோட அவன் கொஞ்சம் குழாவிட்டு இருக்கிற போது டேயும் சீதாவும் இருக்கிற ஃபோட்டோவை தான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பானோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. ஒரு சிலரோ அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோவை ஃப்ரேம் போட்டு இருப்பான், அதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. ஒருத்தர் கூட அவனும் லட்சுவும் இருக்கிற ஃபோட்டோ அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. எல்லாத்தோட முகத்தையும் ஒரு முறை பார்த்தவன் தான் முகத்தில் புன்னகை படர விட்டபடியே நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு அவனே இன்னும் அதை பார்க்கல. அப்படிங்கிறதால ரொம்பவே ஆசையாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை மேலே இருந்த பேப்பரெல்லாம் கிளிக்க அதில் முதல்ல டே தான் தெரிஞ்சான். அவன் முகத்தை பார்த்ததுமே எல்லாத்தோட முகத்துலையும் இப்போ யோசனை ரேகைப்படியா மீதி பாதியை பார்க்க ஆவலாக அவங்க காத்துட்ருக்கா. மொத்தமாக அந்த ஃப்ரேம் மேலே இருந்த பேப்பரை கிழிச்சதுக்கப்புறம் எல்லாத்தோட முகத்துலேயும் ஆடல. முக்கியமாக சீதா அப்படியே உறைஞ்சி நின்றுட்டுருக்கா. யாருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தவன், வாவ் செம்ம, லட்சு இதில் செம்ம க்யூட்டாக வந்திருக்கால, நான் நினச்சி கூட பார்க்கல, திஸ் பிக்சர் இஸ் பர்ஃபெக்ட். அண்ணா கண்டிப்பாக இனி எந்த ஃபங்க்ஷன்னாலும் உங்களை தான் கூப்பிடுவோம். அப்பா இதில் லட்சு ரொம்ப அழகாக இருக்கால அப்படின்னு தான் அப்பாவை துணைக்கு கூப்பிட்ட நம்மட்டே. சரி வாங்க இதை மாட்டுவோம் அப்படின்னு சுற்றி இருந்தவங்கள அவன் கூப்பிட, டேய் நிறுத்துறா, என்ன பண்ண போகிற அப்படின்னு அவனோட அம்மா வரைஞ்ச நிலையில் இருந்த வெளியே வந்து கேட்க, இது என்னம்மா கேள்வி, ஃபோட்டோ ஃப்ரேமை மாட்ட போகிறேன். டேய் என் பொறுமையை நீ சோதிக்கிற, இந்த ஃபோட்டோவை யாரை கேட்டு நீ ஃப்ரேம் போட்ட, அதுவும் இவ்வளோ பெருசா? யாரை கேட்கணும்னா நானும் என் பொண்டாட்டியும் இருக்கிற ஃபோட்டோவை ஃப்ரேம் போட நான் யாரை கேட்கணும்? அவ உன்னை விட்டு ஓடி போயிட்டடா. யார்? என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போயிட்டலா, இல்லை ஓட வச்சிட்டிங்களா? உங்ககிட்ட நானும் எதுவும் ஹார்ஷாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லதுமா. சும்மா இல்லை, பத்திரிக்கை அடித்து ஊரையே கூட்டி கல்யாணம் பண்ண ஃபோட்டோவை தான் நான் ஃப்ரேம் போட்டு மாட்ட போகிறேன். ரகசியமாக திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ண ஃபோட்டோவை நான் மாட்டல. மாமா சித்தப்பா ஹெல்ப் பண்ணுறீங்களா, இல்லை நானே மாட்டிக்குவா அப்படின்னு அவங்களும் கை கொடுக்க அதை எடுத்து அங்கேருந்த பெரிய சோத்தில் மாட்டினவன் இப்போ தான் வீட்டுக்கே கடை வந்திருக்கு. ஃபோட்டோவை மாட்டினதுக்கே எப்படின்னா லட்சுவை நேரில் கூட்டிகிட்டு வந்தா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லைப்பா அப்படின்னதும் அவனோட அப்பாவோ, ஆமாம்ப்பா சீக்கிரம் போய் என் மருமகளை கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டாங்க. நோப்பா, என்னோட லட்சுவை திரும்பவும் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்த நான் விரும்பலை. யார் அவள் இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்களே தான் கூட்டிகிட்டு வரணும். டேய் இப்போ என்ன சொல்ல வர, அவளை நான் வந்து கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு சீதா சீறிக்கிட்டு வரா. எஸ் அப்படின்னு கொஞ்சம் தென்னாவட்டாவே சொன்னட்டே, உங்களால் தான் பயந்து வீட்டை விட்டு போனோம், மண்டபத்தை விட்டு போனான், நீங்களே தான் அவளை கூட்டிகிட்டு வரணும், அப்படி இல்லை கூட்டிகிட்டு வர வைப்பேன் அப்படின்ட்டே கொஞ்சம் கர்வத்தோடு தான் பேசுகிறான். அப்படி என்ன தான் பண்ண போகிறான்னு தெரில. ஓகே அதே சமயம் எங்க லட்சு இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போகிற, நடந்தது நடந்துருச்சு விடு, அதுக்குன்னு இவ்வளோ டல்லாக இருந்தால் நல்லாவா இருக்கும்? உன் புண்ணியத்தில் எனக்கு ஒரு வேலையும் கிடச்சி உன் கூட இவ்வளோ காஸ்ட்லியான ஃப்ளாட்லேயும் தங்குற சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. ஆனால் நீ இவ்வளோ டல் அடிச்சா நல்லாவா இருக்கும்? நீ சொன்ன கதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உன்னை தேடி உன் ஆள் வருவாருடி. எப்படி வருவார்? நான் தான் எங்கே இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லையே. லூஸு, சொல்லித்தான் வரணும்னு இல்லை, இப்போ நீ ஏன் அவரை காணோன்னா என்ன பண்ணுவ? தேடி போவல்ல, அது மாதிரி உன்னை தேடி அவரே வருவார். அதுக்கு ஜிமினை நான் இருக்கிற இடத்த சொன்னால் தான் அவரால் வர முடியும். நீ வளர்ந்தும் குழந்தை தாண்டி, எப்படியும் உன்னை பார்க்க உன் ஹப்பி வருவார். அப்படி வந்தால் நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்? சாரி கேட்பேன். அப்புறம் வேற என்ன கேட்க சொல்கிற? திரும்பவும் அவரோட வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டா போயிடுவேல்ல? அதை கேட்ட உடனே லட்சு அமைதியாயிடா. சொல்லு. அவ்வளோ தலையை 2 பக்கமும் திருப்பி, கண்டிப்பாக போக மாட்டேன். ஏய் உன் ஹப்பி வந்து கூப்பிட்டாலுமா? ஆமாம், அவங்க அம்மாவுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல, ஏதேதோ பண்ணாங்க என்னை துரத்துறதுக்கு. எங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் காயப்பட வச்சாங்க. கடைசியில் அவங்களோட உயிரை விட்டுற அளவுக்கு போவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவு என்னை பிடிக்காமல் இருந்திருக்கணும்? அப்படிப்பட்டவங்க முன்னாடி போய் வாழ்கிறதுக்கு நான் வாழாமே இருக்கலாம் அப்படின்னு லட்சம் சொல்லிட்டுருக்கா. அதுக்காக உன்னோட ஹப்பியை நீ விட்டு கொடுக்குறியா அப்படின்னு அவள் கூட இருந்த அர்ச்சனாவும் கேட்கா. அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது. அவர் அம்மாவை விட்டு அவர் வருவாரான்னு எனக்கு தெரியல. அப்படியே வந்தாலும் அவர் கூட நான் போக மாட்டேன். இந்த பிரச்சனையால் அவர் என் மேலே கோவப்பட்டாலும் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அவர் கண்டிப்பாக என்னை தேடி வரவே கூடாது. அவருக்கு எப்பயுமே நான் இருக்கிற இடம் தெரியவே வேணாம். நான் நல்லா இருக்கேன், அந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சால் போதும். எங்கள் வீட்டில் என் அண்ணனுக்கு தவிர வேறு யாருக்குமே நான் இங்கே இருக்கிறது தெரியாது. அதனால் அவருக்கு இவ்வளோ சீக்கிரம் நான் இருக்கிற இடம் தெரிய வாய்ப்பே இல்லை. அவர் நல்லா இருக்கணும், நான் இல்லாட்டியும் அவர் சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு லட்சு சொல்லிகிட்ருக்கா. அதே மாதிரி தான் இங்கேயும் மீனாட்சியும் சரவணனும் லட்சு வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அங்கே போனாவே லட்சுவோட அம்மாவும் அப்பாவும் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க. அவள் பத்திரமா இருக்காமா, அவளுக்கு பிடிச்சதை செய்கிறா அப்படின்னு மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான் சரவணன். அதனாலேயே அங்கே போகிறத ரொம்பவே தவிர்த்துட்ருக்காங்க இவங்க.
பின்ன பெத்த மனசு எப்படி இருக்கும்? என்னோட பொண்ணை கல்யாண மண்டபத்தில் பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் யாருமே அவளை பார்க்கல. எப்போ கேட்டாலும் அவள் நல்லா இருக்கா, பத்திரமா இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் சரவணனுக்கு தான் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவன் தானே எல்லாத்தையும் முன்னாடி நின்று செஞ்சான். ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே கஷ்டப்படுறதும் அவன் தான். அதே சமயம் இங்கே காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த லட்சுக்கும் இன்னைக்கு ஃபுல்லாகவே டேயோட நினைவு அவளை அப்படி தான் தாக்குது. கழுத்தில் இருந்த தான் மாங்காயத்தை இறுக்கி பிடிச்சு கண்களை மூடினவளுக்கு அவளை அறியாமலே கண்களில் கண்ணீர் வழிய அதை தான் புறங்கையால் தொடச்சவ. உண்மையாகவே அவர் என்ன மறந்துட்டாரா? எவ்வளோ நாளாச்சு? நான் எப்படி இருக்கேன், என்ன செய்கிறேன்னு எதையுமே அவர் தெரிஞ்சுக்க விரும்பலையா? எனக்கு ஃபோன் பண்ணும், மெசேஜ் பண்ணணும்னு அவருக்கு தோணவே இல்லையா? அப்படின்னு லட்சு அழுதுட்ருக்கா உள்ளுக்குள்ள. அவனோட இருகின அணைப்பு இப்போயே அவளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவளோட உடலாம் அவனுக்காக ஏங்க அவன் கடைசியாக கொடுத்த அந்த முத்தத்தை நினச்சி தனக்குள்ளேயே கரைஞ்சி தான் போகிறான் லட்சு. அவங்க அம்மா சொன்ன மாதிரி என்னை மறந்துட்டாரா இல்லை அப்படின்னு அவள் மனசு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனநிலை அவளுக்கு இப்போது இல்லாமல் போக அவளோட மனசே பாரமாகி போகுது. இத்தனைக்கும் லட்சுவும் அவனுக்கு எந்த மெசேஜ் கால் எதுவுமே அனுப்பல அப்படிங்கிறத தற்காலிகமாக மறந்து போயிட்டா போல. பெங்களூர் வந்த முதல் வாரத்தில் தன்னுடைய ஃபோனை அவள் அணைச்சி தான் வச்சுருந்தா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தா. ஜிமின் வேற ஒரு மொபைல் அவளுக்கு கொடுத்துருந்தான். அது மூலயமா தான் ஜிமின் கிட்ட சரவணன் கிட்டையும் பேசிகிட்டு இருந்தா. ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் டே அழைச்சிருப்பாரோ, தான் காலுக்காக ஏங்கியிருப்பாரோ, அவரை இந்த நேரத்தில் விட்டுட்டு வந்திருக்கக்கூடாதோ அப்படின்னு லட்சுக்கு ஏதேதோ கேள்விகள்லாம் எழ ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டா. ஆனால் அவன் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் கூட வரல. இத்தனை நாள் ஆகியும் எந்த தகவலும் கிடைக்காதால அவளுக்கு டே எப்படி இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு யார் மூலியமாவது தெரிஞ்சாகணும் அப்படின்னு தோண. ஆனால் டேக்கு ஃபோன் பண்ணவும் அவளால் முடியாது. யோசிச்சவ நினைவில் கடைசியாக வந்தது நீங்கள் தான். எப்படியும் வயன் அண்ணி பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி லட்சு வயனுக்கு கால் பண்ண. அப்போது வீட்டில் ஜிமின் இல்லை. அப்போ தான் தன்னுடைய ரூமுக்கு ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு வந்து உட்காந்தவ தன்னுடைய ஃபோன் அடிக்கவும் எடுத்து லட்சு அப்படிங்கிற பெயரை பார்த்து உடனே அட்டென்ட் பண்ணி, ஹலோ லட்சு, ஹலோ வயன் அண்ணி, எப்படி இருக்கீங்க? ஆச்சரியமாக இருக்கு, எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னதும் அவள் அப்படியே அமைதியாயிடா. சரி சரி, நல்லா இருக்கியா? பெங்களூர்லாம் எப்படி இருக்கு? அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்படின்னு நீங்கள் கேட்க, இந்த பக்கம் திரு திருன்னு விழிச்சபடியே உங்களுக்கு எப்படி நான் இங்கே இருக்கிறது தெரியும் அப்படின்னு லட்சு கேட்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிமின் கிட்டேருந்து இந்த விஷயத்த வாங்கினேன். ஆனால் இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காரு. நீ அப்படி தான் சொல்லியிருக்கியா? அதனால் எங்கள் அக்கா கிட்ட கூட நான் இன்னும் உண்மையை சொல்ல தெரியுமா? பாவம் எங்கள் அக்கா உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுறா. எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு நீங்கள் சொன்னதுமே எதிர்ப்புறம் எந்த பதிலுமே இல்லாமல் போக, சரி நான் வேற லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். சரி சரி, உனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ பேசு, சரியா? இப்போ என்ன விஷயம் சொல்லு. அது சொல்லு தயங்காமா, என்கிட்ட தானே சொல்கிற. டே சார் எப்படி இருக்காங்க? டே சாரா யார் அப்படின்னு நீங்கள் மேன்மையாக கேட்க, இந்த பக்கம் லட்சுக்கு இவங்களுக்கு காலே பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு தான் தோணுது. ஆனால் என்ன செய்யுது, கால் பண்ணியாச்சு. இவங்களை விட்டாலும் வேற யாருக்கும் டே பற்றி அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறதால மறுபடியும் அமைதியாக லட்சு அப்படியே இருக்கா. இங்கே பாரு, இப்படி எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தானா ஒன்றுமே பண்ண முடியாது லட்சோ. அங்கே அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்க, என்னாச்சும் அவருக்கு? அவங்க அம்மா நல்லா இருக்காங்க தானே? அவங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியும் அவன் சொல்லாமலே அவன் நல்லா இல்லைன்னு. எந்த ஒரு தைரியத்தில் நீ அவனை விட்டுட்டு போன? எனக்கே உன் மேலே அவ்வளோ கோவம் வருது. அவனுக்கு ஒரு கஷ்டம்னா கூட நிற்க மாட்டியா? இப்படி தான் பிச்சுக்கிட்டு போவியா? இதுக்கு தான் உருக்கி உருக்கி லவ் பண்ணிங்களா? லவ் பண்ணால் எந்த ஒரு சுச்சுவேஷனும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணும். இப்படி அவனை மட்டும் தனியாக நீ விட்டுட்டு போகக்கூடாது. அதுவும் உன் மேலே எவ்வளோ லவ் இருந்தா? அவங்க அம்மா அங்கே சாக கிடக்குறாங்க. அப்படி இருக்கும்போது கூட உன் கழுத்தில் தாலி கட்டிட்டு போவான். உன்னோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் அந்த நேரத்தில் கூட காட்டியிருக்கானா இல்லையா? ஆனால் நீ எந்த தைரியத்திலடி போன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோவமாக பொங்க, சாரி அண்ணி, அந்த நேரத்தில் அப்படித்தான் அப்படின்னு இந்த பக்கம் பயந்தபடியே லட்சு பேச, தன்னை ஞானத்துக்கு கொண்டு வந்த நீங்களும், சாரி லட்சு, உன் மேலே கோவப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் ஃப்ரெண்டோட கஷ்டத்தை பார்க்கும்போது உன் மேலே எனக்கு கோவமாக வருது. நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் எப்படி இருக்காரு? இவ்வளோ நேரம் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அவன் நல்லாவே இல்லை. அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? நீ எங்கே இருக்கேன்னு கேட்டான். ஐயோ எப்போ? அது கேட்டு 2 வாரம் ஆகுது. என்ன? ஆமாம், 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டான். நான் சொல்லிட்டேன் உண்மையை. அச்சுச்சோ. ஆமாம். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேசலை. லட்சுவா இந்த பக்கம் அவரோட குரலை கேட்கணும் போல இருக்கு. அப்படின்னா ஃபோன் பண்ணி பேசு. இல்லை, எனக்கு அதுக்கும் பயமாக இருக்குது. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? அது அண்ணி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா கான்ஃபரன்ஸ் கால் போடுறீங்களா? நீங்கள் அவர்கிட்ட சாதாரணமாக பேசுங்க. அவரோட குரலை மட்டும் நான் கேட்டுக்கிறேன்.
இது உனக்கே ஓவரா தெரியல லட்சு. நிலைமைய நீ தான் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் உன் இஷ்டம். என்ன இப்போ அவனோட குரலை நீ கேட்கணும் அவ்வளோதானே? ஓகே, வெயிட் பண்ணு, அவனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேக்கு கால் பண்ண 3வது ரிங்லேயே ஃபோன் அட்டன் பண்ணுவேன். சொல்லுவேன், எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா? நீ எங்கடா இருக்க? ஊரில் தான் இருக்கேன். என்ன ஊரில் இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஏன் அப்படி கேட்குறா? இல்லை, நீ வேற எங்கேயோ இருக்கேன்னு நினச்சேன். வேற எங்கே இருக்க போகிறேன்? லாஸ்ட் டைம் கால் பண்ணப்ப உன் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு சொல்லி என்கிட்ட கேட்டியா? நானும் பெங்களூரில் இருக்கான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ அமைதியாக இருக்கியே, அதான் கேட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? டே என்னடா நீ என்ன சொல்கிற? ஆமாம், நான் ஒன்றும் யாரையும் இங்கேருந்து போக சொல்லலை. என்னை பிடிக்காமல் போனவங்க அப்படியே இருந்துக்கிட்டோம். எனக்கு கட்டாயப்படுத்தி யாரையும் என் வாழ்க்கையில் கொண்டு வர விருப்பம் இல்லை. டேய், சீரியஸாக நீ தான் பேசுகிறியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் தான் பேசுகிறேன். அப்புறம் எதுக்குடா என்கிட்ட லட்சு எங்கே இருக்கான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் கேட்டேன்னு. அப்போ நீ இங்கே வர ஐடியாவே உனக்கு இல்லையா? காலேஜில் வேலை கிடைச்சதுன்னு சொன்ன, அதை வேணான்னு சொல்லிட்டேன். என்னடா ஆச்சு, இவ்வளோ விரக்தியாக பேசுகிற? விரக்தியாலாம் பேசல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ எதுக்கு கால் பண்ண அதை சொல்லு முதல்ல. விஷயம் இருந்தால் தான் கால் பண்ணுமா என்ன? சும்மா தான் கால் பண்ணேன். என்ன பண்ணுறேன், ஆண்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்க. அவங்களுக்கு என்ன, நல்லா தான் இருக்காங்க. சரி, ஒரு தடவை லட்சுட்ட பேசி பாரேன். வேற டாபிக் ஏதாவது பேசுறியா? சரி, நீ டென்ஷனாக இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு உடனே டேயோட காலை கட் பண்ண. இங்கே நீங்கள் ஹலோ லட்சு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் கேவல் சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஆமாம், டே இந்த பக்கம் பேச இங்கே லட்சுக்கு அழுக தாங்கவே முடியல. ஃபோனை மியூட்டில் போட்டு அழுதுகிட்டு இருந்தா. இப்போ கூட உங்ககிட்ட அவளால் பேசவே முடியல. நான் அப்புறம் பேசுகிறேன் நீ அப்படின்னு திக்கி திணறி பதில் சொன்னவ ஃபோனை கட் பண்ண. நீங்களும் இந்த பக்கம் தலையில் கை வச்சு உட்காந்துட்டீங்க. சும்மா இருக்கிற சங்க ஊதிட்டாங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுச்சு உங்களோட நிலைமை. ஆனால் அடுத்த 2 நிமிஷம் கழிச்சு டேக்கிட்டு இருந்து கால் வர. என்னாச்சு அப்படின்னு அவன் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்க, என்னடா என்னாச்சு? எனக்கு தெரியாமல் என்ன வேலை பார்த்தா? நான் என்ன வேலை பார்த்தேன்? அப்படியா, ஒன்றுமே பண்ணலையா? டேய், நீ எதை பற்றி கேட்குற? அப்போ நான் எதை பற்றி கேட்குறேன்னு தெரியுது. அப்போது உனக்கு தெரியுமா லட்சு லைனில் இருக்கான்னு? கெஸ் பண்ண. லூசரா நீ? அவளே ஆல்ரெடி நொந்து போயிருக்கா, நீ இன்னும் நோக்கடிச்சிட்டு இருக்க அவளை. அதெல்லாம் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட், உனக்கு புரியாது, விடு. இது ஷாக் ட்ரீட்மெண்ட்டாடா? பாவண்டா, ரொம்ப அழுகிறா. அவளுக்கு அழுக மட்டும்தான் தெரியும். அழுது சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கதற வச்சிருவா. இருந்தாலும் டே, நீ அவ்வளோ ஹார்ஷாக பேசியிருக்க வேணாம். என்ன பண்ணுறது, சில பேர்த்துக்கு இப்படி பேசினா தான் புத்தி வரும்னா நான் என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு, அவள் பண்ணது முட்டாள்தனமா இல்லையா? அதுக்கு நானே அவளை திட்டேன்டா. இதுக்கு அவள் மட்டும் காரணம் இல்லை, உன் புருஷனும் இருக்கான். வர்றேன், சீக்கிரமாக வர்றேன். உன் புருஷனை நிற்க வச்சு கேள்வி கேட்பேன். அப்போ இடையில வந்தா அவ்வளோதான் அப்படின்ட்டு கொஞ்சம் கோபமாகவே சொல்ல. டேய் என்ன சொல்கிற? என் புருஷனை நிற்க வச்சு கேட்பியா? நல்லா இருக்கே கதை. உங்கள் 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ண வந்தா என் புருஷனை நீ நிற்க வச்சு கேள்வி கேட்பியா? உன்னோட லவ் மேட்ரு கல்யாணம் வர கொண்டு வந்ததே என் புருஷன்தான், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன உனக்கு ஒரு கொழுப்பு? எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போய் பெங்களூரில் வச்சது யாரு? அது உன் பொண்டாட்டி தான் விருப்பப்பட்டு கேட்டுச்சு. என் புருஷன் ஒன்றும் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போய் உன் பொண்டாட்டியை பெங்களூரில் விடல. தாலி கட்டினதுக்கப்புறம் அவள் என்னோட பொண்டாட்டி. அவள் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம்னாலும் என்ன மீறி தான் போகணும். எனக்கு தான் அவன் மேலே ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. யாருக்கிட்ட உன் புருஷன் அவளை கொண்டுட்டு போய் பெங்களூரில் விட்டான், அதுக்கான பதில் அவன் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இங்கே பாருட்டே, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் ஒழுங்கா மரியாதையாக பேசு. உன் புருஷன் மேலே கொல்ல வெறியில் இருக்கேன், கம்முன்னு போயிரு அப்படின்ற மாதிரிட்டே இப்போது உங்கள் மேலே கோவப்பட்டுருக்கான். ஆனால் ஜிமின் மேலே கோவப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு செம்ம கோவம் வருது. அதனால ஃப்ரெண்டுன்னு உருகி பேசிகிட்டு இருந்த நீங்கள் இப்போ 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய்.